ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 வகையான ரோட்டுக்கடை தண்ணி சட்னி. இட்லி தோசைக்கு என்ன சைடிஷ் பண்ணுறதுன்னு ரொம்ப மண்டே போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு தேங்காய் சட்னி தான் செய்வோம் எல்லாருமே. ஆனால் வீட்டில் அது எல்லாருக்குமே போர் அடிக்கும். இனி கவலையே வேண்டாம், ஏன்னா இந்த வீடியோவில் 4 வகையான தண்ணி சட்னி ரோட்டுக்கடை ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் என்ன பொருள் இருக்கோ 4 வகை சட்னியில் ஏதாவது ஒரு சட்னி பண்ணி அசத்திருங்க. 4 வகை சட்னி எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். முதல் வகை சட்னிக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 3 பல், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் 4 நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. கொத்தமல்லியோட கலர் மாறணும், நல்லா சுருங்கி வதங்கணும். இந்த மாதிரி நல்லா சுருங்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வறுத்த வேர்க்கடலை 1 கப் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அரைப்படுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்னி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக தேங்காய் சட்னிக்கு சேர்த்துக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. சட்னி கலந்து விடும்போது இப்படி தண்ணியாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். சட்னி தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வத்தல் கிள்ளி போட்டு தாளித்து விட்டுருங்க. எல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் தாளிப்பை சட்னி மேலே ஊற்றிடுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கிற சூடான இட்லி மேலே இந்த தண்ணி சட்னி அப்படி ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். இது முதல் வகை சட்னி. இப்போ 2வது ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை 1/4 கப், துருவிய தேங்காய் 1/4 கப், பொட்டுக்கடலையும் தேங்காயும் ஒரே அளவில் சேர்த்துருக்குறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அரைக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கிறப்பவே நிறைய தண்ணி சேர்த்துட்டா உள்ள பொரிகடலை எல்லாமே அரைப்படாது. சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் 1 கப் இருக்குதுன்னா தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியா இருந்தாலே போதும் கலக்கும் போது. தாளிப்புக்கு எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சட்னி மேலே ஊற்றிடுங்க தாளிப்பை. இதே மாதிரி 6 வகையான மல்லி சட்னி, 6 வகையான தேங்காய் சட்னி ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நல்ல சூடான இட்லி மேலே சட்னியை ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். 2வது வகை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து 3வது டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் துருவின தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. பூண்டு 2 பல் சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வேர்க்கடலை சைஸ்க்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னி நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், வத்தல் 1 கிள்ளி போட்டுருங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னி மேலே ஊற்றிடுங்க. எல்லா தண்ணி சட்னிக்குமே தாளிப்பு போட்டால் தான் நல்ல ருசியாக இருக்கும். தாளிப்பு கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இட்லியில் இது மேலே ஊறும்போது இன்னும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து அதுக்கு மிக்ஸி ஜாரில் பொரிக்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு இஞ்சி, பெரிய வெங்காயம் 1, 4 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற 4 ரெசிபீஸ்லையுமே சட்னி அரைச்சதுக்கப்புறம் எந்த அளவு வந்திருக்கோ அதில் 1/2 மடங்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கிறோம். இந்த சட்னிக்கு தாளிப்பு வேறு மாதிரி பண்ணணும். அதுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷலாக 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாளிப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்பை சட்னி மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சட்னி கெட்டியாக இருக்கவே கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைப் சட்னிக்கு இந்த மாதிரி நம்ம தாளிப்பு போட்டால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல சூடான இட்லி மேலே சட்னியை தாராளமாக ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த 4 வகை ரோட்டுக்கடை தண்ணி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் யூனிக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த ரெசிபிஸோடு நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.